கர்த்தர் சொன்னார், என் பிள்ளைகளுக்கான கதவுகள் திறக்கப்பட வேண்டிய ஒரு வேளையாக இருக்க போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? இனி கதவுகள் புரிஞ்ச பிள்ளைகள் நல்லா கை தட்டி கமான். எதுல கதவுகள் எல்லாம் மூடப்பட்டு இருக்குதோ, அடைச்சு வச்சதாக இருக்கிறதோ, அந்த கதவுகள் எல்லாம் திறக்கப்பட வேண்டிய வேளையாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இனி வருகிற நாட்கள், ஒவ்வொரு நாட்களும் தேவ பிள்ளைகளுக்கு கதவுகள் திறக்கப்பட வேண்டிய ஒரு நாட்களா இருக்க போகிறது. வேதம் சொல்லுகிறபடி வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் இன்னைக்கு உனக்கு கொடுக்க வேண்டியதை கதவை உடைச்சாவது திருவார் திறப்பார், இல்லைன்னா உடைப்பார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா கை தட்டி ஒரு ஆமைன்னு சொல்லி, என் வாழ்க்கையில் இருக்கிற தடையான கதவுகள், என்ன லாக் பண்ணி வைத்திருக்கிற கதவு, உங்களுக்கு தெரியும் தானே, சில கதவுகள் என்ன அடைச்சு வச்சிருக்குது, சில கதவுகள் என்ன மூடி வச்சிருக்குது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு புறப்படுகிறது. விசுவாசி, எது கதவாய் உன்னை அடைச்சு வச்சிருக்குதோ அந்த கதவுகள், ஒரு கதவோ 2 கதவோ, ஏன் 1000 கதவா கூட இருக்கலாம், ஆனா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்னைக்கு விசுவாசி, நீ எழும்பி பிரகாசிக்கிறது தான் தேவன் நோக்கம். நீ கர்த்தருக்கு மகிமையாய் நிற்பது தான் அவருடைய திட்டம். ஒருவனும் ஒருத்தியும் உன் கதவை அடைக்க முடியாது. பொல்லாத வல்லமைகள், மனுஷிக கிரியைகள் உன் நன்மை அடைக்க முடியாது. நம்புற பிள்ளைங்க மாத்திரம் எப்படியா இருக்க வேண்டிய நாங்க இன்னைக்கு அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள்ல கூனி குறுகி போய் இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு விசுவாசிங்க, கர்த்தர் உன் வாழ்க்கைக்கு கதவுகளை திறக்க வேண்டிய வேலை. நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைச்சி இரும்பு தாழ்பால்களை, ஐயா ஐயா புரிஞ்சவங்க நல்ல கை தட்டியா, வெண்கல கதவை உடைப்பாரா, இரும்பு தாழ்பால்களை முறித்து, எல்லாம் சொல்லுங்க, முறித்து சத்துருக்களின் எலும்புகள் எல்லாம் முறித்து போடுவார். நல்ல கை தட்டி வாங்கிக்க. உனக்கு எதிராக எழும்புகிற அந்த அம்புகளை முறித்து போடுவார். உனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்களை முறித்து போடுவார். உனக்கு எதிராக எழும்புகிற எல்லா வல்லமைகளையும் கர்த்தர் முறித்து, வாங்கிக்கோ. ஆவியில பிரசங்கிக்கும் போது விசுவாசத்தோடு வாங்கிக்க. எதெல்லாம் இன்னைக்கு முறிக்கணுமோ, உனக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிற ஆவிகளை முறித்து, come on people, உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா பொல்லாத வல்லமைகளை முறித்து. என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹார தூதன் என்னை கடந்து போய், சம்ஹார தூதன் என்னை கடந்து போய். எல்லாரும் எனக்கு விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்கப்பா. என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போகிற ஒரு நாட்கள். ஆமென். Thank you Jesus. என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹார தூதன் என்னை கடந்து போய், சம்ஹார தூதன் என்னை கடந்து போய், என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹார தூதன் என்னை கடந்து போய், சம்ஹார தூதன் என்னை கடந்து போய். பாரவோனு யான் இனி அடிமையில்லா, பாரவோனு யான் இனி அடிமையில்லா, பரமசியோனில் யான் அன்யனல்லா, பரமசியோனில் யான் அன்யனல்லா, பாரவோனு யான் இனி அடிமையில்லா, பாரவோனு யான் இனி அடிமையில்லா, பரமசியோனில் யான் அன்யனல்லா, பரமசியோனில் யான். எல்லாரும் சந்தோஷமா பாடலாமா? என் சங்கடங்கள் சகலம் தீர்ந்து போய் சம்ஹார தூதன் என்னை கடந்து போய். Come on, hallelujah. என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹார தூதன், சம்ஹார தூதன் என்னை கடந்து போய். மாறுவி என் மாது கனிக்காது பாதியே, மாறுவி என் மாது கனித்து
தருமன் புது மண்ணாது மாதியே. மாறுவிலன் தெய்வமே நிக்காதிபாதியே, மாறுவிலன் தெய்வமே நிக்காதிபாதியே. தருமவன் புது மண்ணா ஆது மாதியே, தருமவன் புது மண்ணா ஆதி மாதி. கமோன். என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹாரத்துடன் என்னை காடன். பாடும்போதே எல்லா சங்கடங்கள் பாரங்கள் மாறட்டும். கமோன். தீர்ந்து போய். ஆமென். மாறாயே மதுரமாக்கி தீர்க்கும் அவன், மாறாயே மதுரமாக்கி தீர்க்கும் அவன். பாறையை பிளர்ந்து தாகம் போக்கும் அவன், பாறையை பிளர்ந்து தாகம் போக்கும் அவன். என் சங்கடங்கள் விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஆமென். சங்காரத்துடன் என்னை கடந்து போ. ஹல்லேலூயா. என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய். ஆமென். மனோகரமாய் கானான் தேசமே, மனோகரமாய் கானான் தேசமே. அதே எனி களியா தோராவகாசமே, அதே எனி களியா தோராவகாசமே. என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து. ஆமென். சங்காரத்துடன் என்னை கடந்து போய். ஆனந்தமே பரமானந்தமே, ஆனந்தமே பரமானந்தமே. காணான் ஜீவிதம் எனிக்கானந்தமே. எல்லாரும் சந்தோஷமா. என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹாரத்துடன் என்னை கடந்து போய், சம்ஹாரத்துடன் என்னை கடந்து போய், சம்ஹாரத்துடன் என்னை கடந்து போய், சம்ஹாரத்துடன் என்னை கடந்து போய். பாரவோனு யான் இனி அடிமாயில்லா, பாரவோனு யான் இனி அடிமாயில்லா. பரமசியோனில் யான் அன்யனல்லா, பரமசியோனில் யான் அன்யனல்லா. என் சங்கடங்கள் சகல தீர்ந்து போய் சம்ஹாரத்துடன் என்னை கடந்து போய், சம்ஹாரத்துடன் என்னை கடந்து போய். என் சங்கடங்கள் சகல். கமோன். இயேசுவின் நாமத்தினால என்னை கடந்து போய் சம்ஹாரத்துடன் என்னை கடந்து போய். பாரவோனு யான் இனி அடிமாயல்லா, பாரவோனு யான் இனி அடிமாயல்லா. பரமசியோனில் யான் அன்யனல்லா, பரமசியோனில் யான் அன்யனல்லா. என் சங்கடங்கள் சகல தீர்ந்து போய் சம்ஹாரத்துடன் என்னை கடந்து போய், சம்ஹாரத்துடன் என்னை கடந்து போய், சம்ஹாரத்துடன் என்னை கடந்து போய். நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து. மாறாயே மதுரமாக்கி தீர்க்கும் அவன், மாறாயே மதுரமாக்கி தீர்க்கும் அவன். பாறையை பிளந்து தாகம் போக்கும் அவன். என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹாரத்துடன் என்னை கடந்து போய். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நான் நம்புகிறது உம்மாலே வரும். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், நீங்க என் சங்கடங்கள், என்னுடைய எல்லா பாரங்களை, என் வேதனைகளை எல்லாவற்றையும் நீங்க தீர்த்து
எனக்கு சமாதானத்தின் ஊற்றுகளை, நன்மையின் ஊற்றுகளை, கிருபையின் ஊற்றுகளை என் வாழ்க்கையில நீர் காணும்படி செய்ய போகிறீர் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து இனி பார்வோனின் ஆவிகள், இனி பார்வோனின் வல்லமைகள் என்னை அடக்க முடியாது, என்னை ஒடுக்க முடியாது. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த காலும் அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த நலமும் விசாலமான தேசத்துல எங்களை கொண்டு போய் சேர்க்கும்படியாக அன்றைக்கு நீர் இறங்கினது போல இன்றைக்கு இந்த அரராத்திலே நீர் இறங்கி எங்களை சேர்க்க வேண்டிய அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த நலமும் விசாலமான நல்ல தேசத்தில் எங்களை கொண்டு போய் சேர்த்து எங்கள் சங்கடங்கள், எங்கள் பாரங்கள், எங்கள் உபத்திரவங்கள், எங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் போக்கி எங்களுடைய மாறாவை, எங்க வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள் எல்லாவற்றையும் மதுரமாக மாற்றி கர்த்தாவே உம்முடைய மகிமையை எங்க வாழ்க்கையில் விளங்க பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிற பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி ஆமாண்டவரே, இன்றைக்கு என் சங்கடங்கள் சகலவும் மாறாயே மதுரமாக்கி தீர்க்கும் அவன், மாறாயே மதுரமாக்கி தீர்க்கும் அவன், பாறையே பிளന്നു தாகம் போக்கும் அவன், பாறையே பிளന്നു தாகம் போக்கும் அவன், மாறாயே மதுரமாக்கி தீர்க்கும் அவன், மாறாயே மதுரமாக்கி தீர்க்கும் அவன், பாறையே பிளന്നു தாகம் போக்கும் அவன், பாறையே பிளന്നു தாகம் போக்கும் அவன், என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹாரத்துதன் என்னை கடந்து போய், சம்ஹாரத்துதன் என்னை கடந்து போய், மாறாயே மதுரமாக்கி தீர்க்கும் அவன், மாறாயே மதுரமாக்கி தீர்க்கும் அவன், பாறையை பிளന്നു தாகம் போக்கும் அவன், பாறையை பிளന്നു தாகம் போக்கும் அவன், என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹாரத்துதன் என்னை கடந்து போய். பாடலாமா? ஓ ராகா தலரவா மனோகரமாய் கானான் தேசமே, மனோகரமாய் கானான் தேசமே, அதேயனி காளியா தோரவகாசமே, அதேயனி காளியா தோ அவகாசமே, என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹாரத்துதன் என்னை கடந்து போ. விசுவாசத்தோடு என் வாழ்க்கையில என் குடும்பத்தில் இருக்கிற சங்கடங்கள் சம்ஹார தூதன் எல்லாம் கடந்து போக வேண்டிய ஒரு வேளை பாடும் பொழுதே மால்கா அன்றைக்கு இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளமாய் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்ட இடத்தை பார்த்த உடனே சங்கார தூதன் விலகி போனான். இன்னைக்கு குடும்பத்தில் எல்லாவற்றிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்படுவதாக. சங்கார தூதன் விலகி போகட்டும். கமான், கடந்து போ. ஆனந்தமே பரமானந்தமே, நான் ஜீவிதம் எனிக்கானந்தமே. கமான், எனிக்கானந்தமே, என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய்
என்னை கடந்து போய் சம்ஹார தூதன் என்னை கடந்து போய். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி அப்பா பாடும்போதே எல்லாம் விலகி கொண்டிருக்கிறது, மாறிக்கொண்டிருக்கிறது. பாடுகள் எல்லாம், வேதனைகள் எல்லாம், உபத்திரவங்கள் எல்லாம் விலகி கொண்டிருக்கிறது. என் கூடாரத்தில் ஏதேது நின்று என்னோடு போராடி கொண்டிருக்கிறதோ, யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறதோ, அந்த வல்லமைகள் எல்லாம் விலகுகிற ஒரு வேளையாய் இந்த வேளை இருக்க போகிறது. பொல்லாத போராட்டங்கள், மந்திர வல்லமைகள், பில்லிச்சுனி ஆவிகள், எந்த காரியங்கள் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக கூட்டம் கூடி கொண்டிருக்கிறதோ, எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறதோ, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் அது எல்லாவற்றையும் இன்னைக்கு விலக பண்ணுகிறார். உன் குடும்பத்தை விட்டு விலக வேண்டிய அநேக காரியங்களை கர்த்தர் விலக பண்ணுகிறார். உன் குடும்பத்தை விட்டு மாற வேண்டிய எல்லா பொல்லாத கிரியைகளை கர்த்தர் மாற பண்ணுகிறார். உன் எல்லைகளை இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுகிறது. உன் எல்லைகளில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. விசுவாசிக்கிற பிள்ளைங்க, எஸ் லார்ட், உமக்கு நன்றி. என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போக வேண்டிய ஒரு வேளையை நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைங்க அப்படியே உங்க 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆனந்தமே, பரமானந்தமே, ஆனந்தமே, பரமானந்தமே, காணான் ஜீவிதம் ஏனிக்கானந்தமே, காணான் ஜீவிதம் ஏனிக்கானந்தமே, ஆனந்தமே, பரமானந்தமே, பரமானந்தமே, காணான் ஜீவிதம் ஏனிக்கானந்தமே, காணான் என் சங்கடங்கள் சகலம் தீர்ந்து போய் சம்ஹார தூதன் என்னை கடந்து போ. ஆமென் சொல்ற பிள்ளைங்க கரங்களை அசைத்து சொல்லுங்க. ஆமென், ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சங்கார தூதன் சங்கடங்கள் எல்லாம் கடந்து போகிறது. பக்கத்துல கையை பிடிச்சு விசுவாசத்தோட சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சங்கடங்கள், எல்லா சங்கார தூதன் எல்லாம் விலக வேண்டிய ஒரு வேளை. உன்னோடு போராடின வல்லமைகள், உன்னோடு போராடி கொண்டிருக்கிற மனுஷிக ஆவிகள், உன்னோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற பொல்லாத கிரியைகள், உன்னை பலவீனப்படுத்த நினைக்கிற இயேசபேலின் வல்லமைகள், உன்னை மிரட்டி பார்க்க நினைக்கிற ஆவிகள், ஓ எல்லாவற்றையும் கர்த்தர் விலக பண்ணுவாராக. இந்த வேளையில, இந்த ஆராதிக்கிற வேளையில் எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லா மாறாக்களையும் கர்த்தர் மதுரமாய் மாற்ற வேண்டிய ஒரு வேளையா இந்த வேளை இருக்க போகிறது. ஊழியங்களுக்கு எதிரான ஆவிகள், ஊழியத்திற்கு விரோதமான பெருமூச்சுகள், ஊழியத்திற்கு விரோதமான பொறாமையின் கண்கள், எரிச்சலின் ஆவிகள், துஷ்ட ஆலோசனைகள், எல்லா அகித்தோப்பேலின் ஆலோசனைகள் எல்லாவற்றையுமே ஆண்டவர் இன்னைக்கு விலக்கி அவருடைய மகிமையை, அவருடைய மகிழ்ச்சியை, அவருடைய சமாதானத்தை, அவருடைய சந்தோஷத்தை நம்ம வாழ்க்கையில கர்த்தர் காணும்படி செய்வார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி come on, come on, come on. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, சிரிச்ச முகமா கேளுங்க. ஆனந்தம் தானே? ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இந்த பாடலை மறுபடி நல்லா கொஞ்சம் கை தட்டி உற்சாகமா பாடலாமா? உட்காந்துங்க, நல்ல கை தட்டி. எதையும் யோசிக்கூடாது, விசுவாசிக்கணும். என் சங்கடங்கள் சகலமும். நீங்க எத்தனை பேர் விசுவாசிங்க கர்த்தருடைய வார்த்தை? எத்தனை பேர் கேட்க ரெடியா இருக்கீங்க? கைகளை உயர்த்துங்கப்பா. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. விசுவாசிக்கிற பிள்ளைங்க கைகளை உயர்த்தி விசுவாசிங்க. எதுல இந்த வார்த்தை உண்மையில தீர்க்க தரிசனமா இருக்கும், அதுல மாற்றமே கிடையாது. ஆனா உங்களுக்கு தெரியும், அந்த வார்த்தை இதோட உன்னோட மேட்ச் ஆகுதோ, அது உனக்கு தொடர்புள்ளதா இருக்கிறதோ, அதை நீ அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோ. கர்த்தர் சொன்னார், என் பிள்ளைகளுக்கான கதவுகள் திறக்கப்பட வேண்டிய ஒரு வேளையாக இருக்க போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? இனி கதவுகள் புரிஞ்ச பிள்ளைங்க நல்லா கை தட்டி come on. எதுல கதவுகள் எல்லாம் மூடப்பட்டு இருக்குதோ, அடைச்சு வச்சதாக இருக்கிறதோ, அந்த கதவுகள் எல்லாம் திறக்கப்பட வேண்டிய வேளையாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இனி வருகிற நாட்கள், ஒவ்வொரு நாட்களும்
தேவ பிள்ளைகளுக்கு கதவுகள் திறக்கப்பட வேண்டிய ஒரு நாட்களா இருக்க போகிறது. வேதம் சொல்லுகிறபடி வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் இன்னைக்கு உனக்கு கொடுக்க வேண்டியதை கதவை உடைச்சாவது திருவார் திறப்பார், இல்லைன்னா உடைப்பார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா கை தட்டி ஒரு ஆமைன்னு சொல்லி, என் வாழ்க்கையில் இருக்கிற தடையான கதவுகள், என்ன லாக் பண்ணி வைத்திருக்கிற கதவு, உங்களுக்கு தெரியும் தானே, சில கதவுகள் என்ன அடைச்சு வச்சிருக்குது, சில கதவுகள் என்ன மூடி வச்சிருக்குது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு புறப்படுகிறது. விசுவாசி, எது கதவாய் உன்னை அடைச்சு வச்சிருக்குதோ அந்த கதவுகள், ஒரு கதவோ 2 கதவோ ஏன் 1000 கதவா கூட இருக்கலாம், ஆனா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்னைக்கு விசுவாசி, நீ எழும்பி பிரகாசிக்கிறது தான் தேவன் நோக்கம். நீ கர்த்தருக்கு மகிமையாய் நிற்பது தான் அவருடைய திட்டம். ஒருவனும் ஒருத்தியும் உன் கதவை அடைக்க முடியாது. கொள்ளாத வல்லமைகள், மனுஷிக கிரியைகள் உன் நன்மை அடைக்க முடியாது. நம்புற பிள்ளைங்க மாத்திரம் எப்படியோ இருக்க வேண்டிய நாங்க இன்னைக்கு அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள்ல கூனி குறுகி போய் இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு விசுவாசிங்க, கர்த்தர் உன் வாழ்க்கைக்கு கதவுகளை திறக்க வேண்டிய வேலை. சில காலங்கள் பொருளாதாரத்துல எங்க வாழ்க்கை உடைக்கப்பட்டு அடைக்கப்பட்டு மூடப்பட்டதை போல இருக்குது. இன்றைக்கு நம்புற பிள்ளைங்க கையை தட்டி வாங்கிக்கோ, உன் கதவுகளை கர்த்தர் இன்னைக்கு திறக்க போகிறார். வெண்கல கதவுகளை உடைக்கிறவர் இன்றைக்கு திறக்க போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் என்கிற ஒரு கதவு மூடிதான் வச்சிருந்துச்சு, எகிப்தியன் வல்லமைகள் மூடிதான் வச்சிருந்துச்சு. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை வந்தது மோசேக்கு நேரா, நீ போய் என் ஜனங்களின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்தேன், என் ஜனங்கள் கூக்குரலை நான் கேட்டேன், ஆகவே அவர்களுக்கு இறங்கும்படி நான் சீக்கிரமா இறங்கி வந்திருக்கிறேன். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் அந்த கதவுகளை நீ போய் பார்வோனிடத்துல பேசுன்னு சொல்லி கர்த்தர் மோசேயை அனுப்பினார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த அடைக்கப்படாத இரும்பு கோட்டையை போல இருந்த அந்த எகிப்தின் பார்வோனின் வல்லமைகளை, கதவுகளை உடைத்து தேவ பிள்ளைகளை வெளியே கொண்டு வந்த தேவன், உன் வாழ்க்கை அதை விட பெரிய கதவு பெருசா இருக்க போறது கிடையாது. 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 430 வருஷம் அந்த கதவுகள் தேவ ஜனங்களை அடைத்து வைத்திருந்தது, இரும்பு கோட்டையை போல அடைத்து வைத்திருந்தது. ஆனா தேவ ஆவியானவர் இறங்கினது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர்களுக்காக இறங்கினவர், மோசேயை எழுப்பினவர் இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை எழுப்பி எல்லா கதவுகளையும், come on people, நம்புறீங்களா? ஆமென். எத்தனை வருஷம், எத்தனை மாசம், எத்தனை நாட்கள் உன்னை சத்துரு ஒடுக்கி கதவை அடைச்சு வச்சிருந்தால், இன்னைக்கு விசுவாசி, கர்த்தர் உன் கதவுகளை திறக்க வேண்டிய ஒரு வேளை. இந்த வேளை நான் விசுவாசிக்கிறேன். சில வேளைகள்ல பிசாசானவன் தேவ பிள்ளைகளை பலவீனப்படுத்தி, தேவ பிள்ளைகளை சோர்வடைய பண்ணி, கூனி குறுகி பலவீனத்துல உன்னை அடைச்சு வச்சிருக்கலாம். ஒருவேளை சில சோர்வுகள் உன்னை அடைச்சு வச்சிருக்கலாம், மனபாரங்கள் உன்னை அடைச்சு வச்சிருக்கலாம், கடனுங்கிற போராட்டத்துல உன்னை அடைச்சு லாக் பண்ணி வச்சிருக்கலாம். இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு அந்த கதவுகள் எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் திறக்கப்படுவதாக. நம்புற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி, உன் பலத்தினால் அல்ல, உன் பராக்கிரமத்தினால் அல்ல, அவருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு ஆண்டவர் கதவுகளை திறந்து உன் சங்கடங்கள் சகலவற்றையும் தேவன் தீர்த்து உனக்கு சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் கட்டளையிட அவர் வல்லவராக இருக்கிறார். நம்புற பிள்ளைங்க நல்ல கை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தி, இந்த வார்த்தை நீங்க இப்போ கேட்டாலும் சரி, இதை கேட்கிறவர்கள், யூடியூப்ல கேட்கிற தேவ பிள்ளைகள், ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் திறக்கப்பட வேண்டிய கதவுகளை இன்றைக்கு கர்த்தர் திறந்து, நம்புற பிள்ளைங்க வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோ. நம்புறீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கதவு நீ திறந்துதான் ஆகும். ஆமென். 430 வருஷம் கதவு அடைச்சுதான் இருந்துச்சு. உன்னை விட மாட்டேன்டா, இனி நான் உன்னை விட மாட்டேன், என் ஜனங்களை ஆராதிக்க, உன் ஜனத்தை ஆராதிக்க விட மாட்டேன், நீ எழும்ப விட மாட்டேன்,
நீ போய் பலி செலுத்த நான் விட மாட்டேன், நீ இங்க தான் இருக்கணும்னு அடைச்சு வச்ச சத்துருவின் கோட்டைகளை, கதவுகளை ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஒன்னு திறக்கும் இல்லைன்னா உடையும். பக்கத்துல பார்த்து கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஒன்னு திறக்கும் இல்லைன்னா உடைஞ்சு போகும். ஆமென். அதனாலதான் நம்ம பாடுறோம், என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹாரத்துடன் என்னை கடந்து போய். come on, சாரத்துடன் என்னை கடந்து. ஹalleluya. என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹாரத்துடன் என்னை கடந்து போய். ஆஹா, பாரவோனு யான் இனி அடிமையில்ல, பாரவோனு யான் இனி அடிமையில்ல, பரமசியோனில் யான் அன்யனல்ல, பரமசியோனில் யான். come on, come on. என் சங்கடங்கள் சகல காரத்துடன் என்னை கடந்து. பாரவோனு யான் இனி அடிமையில்ல, பாரவோனு யான் அடிமையில்ல, பரமசியோ நில்யானன்யனல்ல. ஆமென். சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹாரத்து. நல்ல கை தட்டி விடுதலையோடு பாடும்போது, சம்ஹாரத்துடன் என்னை கடந்து போய், சம்ஹாரத்துடன் என்னை கடந்து போய், மாறாயே மாதுரமாக்கி தீர்க்கும் அவன், மாறாயே மாதுரமாக்கி தீர்க்கும் அவன், பாறையே பிளர்னு தாகம் போக்கும் அவன், பாறையே பிளர்னு தாகம். என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹாரத்துடன் என்னை கடந்து போய், சம்ஹாரத்துடன் என்னை கடந்து போய், என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய். என்னை மாறுவிலின் தெய்வம் ஏனிக்காதி பாதியே, மாறுவிலின் தெய்வம் ஏனிக்காதி பாதியே, தரும் அவன் போது மன்னா ஆது மாதியே, தரும் அவன். சந்தோஷத்தோட சிரிச்ச முகமா, என் சங்கடங்கள் சக. ஆஹா, சத்துடன் என்னை காட. நல்ல நல்ல சிரிச்ச முகமா, என் சங்கடங்கள் சகல. பக்கத்துல பார்த்து சிரிச்ச முகமா பாடுங்க பாருங்க. எத்தனை பேருக்கு உண்மையா சந்தோஷமா இருக்கு? ஆமா, விசுவாசிக்கிறீங்களா? ஆமா. வார்த்தை புறப்படும் போது அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறது. கர்த்தர் சொன்னார், என் பிள்ளைகள் கதவுகளை நான் திறக்க போறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்துங்க. இந்த ஆராதனையில் இந்த பாடலை பாடும்போது, இதுவரைக்கும் இப்படிப்பட்ட போராட்டங்கள் தானே உனக்கு கதவா இருந்து உன்னை முன்னேற விடாம தடை பண்ணிட்டு இருந்துச்சு. நீ பாடும் பொழுது விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க ஐயா, நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. அப்போ ஒரு நாள் இப்படிதான் சிறைச்சாலையில பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட நிறையெல்லாம் அவங்க பாடி இருப்பாங்க. என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹாரத்துடன் என்னை கடந்து. லல்லாலா. சங்காரத்தின் காகலம் என்னை காட. ஆமென். கட்டி வச்சிருந்த போது தொழுமரத்துல கைகள் கால்கள் கட்டப்பட்டிருந்த போது கூட பவுல் பாடியிருப்பாங்க. அவங்க சும்மா பாடல, அவங்க நல்ல ஜோமணி தேவனை துதித்து பாடினார்கள். ஒரு விசுவாசிக்கிறீங்களா? பாடும்போது கட்டுகள் கலன்றது, சிறைச்சாலின் கஸ்திபாரங்கள் அசைந்தது, கதவுகள் திறந்தது. இப்ப விசுவாசிக்கு இந்த பாடலை பாடும்போது எல்லாம் திறக்க வேண்டியவைகளை கர்த்தர் எனக்காக
ரொம்ப நாள் காத்திருக்கிறேன், எத்தனையோ வருஷங்கள் காத்திருக்குது, என் காத்திருக்கிறதுக்கு எல்லாவற்றுக்கும் இன்னைக்கு ஒரு பதிலை தேவன் தருவார். என் சங்கடங்கள் சகலவற்றையும் கர்த்தர் தீர்ப்பார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க பக்கத்துல சிரிச்ச முகமா கைப்பிடிச்சு சொல்லுங்க, என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹாரத்து என்னை காடன் நாரத்துதன் என்னை காடன், என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து சம்ஹார கலகதரபா நல்லா சிரிச்ச முகமா பாடலாமா? என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சங்காரத்துடன் என்னை காடந்து போய் சங்காரத்துடன் என்னை காடந்து போய் மாறாயே மாதுரமாக்கி தீர்க்கும் அவன், மாறாயே மாதுரமாக்கி தீர்க்கும் அவன், பாறையை பிளர்னு தாகம் போக்கும் அவன், பாறையை பிளர்னு கமான். என் சங்கடங்கள் சகல தீர்ந்து போய் சம்ஹாரத்துடன் என்னை காடந்து போய் சம்ஹாரத்துடன் ஆனந்தமே பரமானந்தமே விசுவாசத்தோட ஆனந்தமே காணான் ஜீவிதம் ஏனிக்கானந்தமே காணான் ஜீவிதம் ஏனிக்கான பிசாச வெட்கப்படுத்தி என் சங்கடங்கள். அதாவது பாடும்போது பிசாச வெறுப்பேத்துற மாதிரி பாடணும். ஒரு அலையில சொல்லக்கூடாதா? ஆமென். சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஆமாய்யா, பாடுறதுல வந்து ஒன்றும் மாறாது. பாடும்போது அவனை வெறுப்பேத்துற மாதிரி பாடணும், விசுவாசத்தோட பாடணும். இப்போ நம்மளெல்லாம் பார்த்து நம்ம பாடுறதெல்லாம் பார்த்தா சிலவனுக்கு எரியுமா எரியாதா? இவனுக்கே எரியுதுன்னா அவனுக்கு எரியுமா எரியாதா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஆமாம் இல்லையா? அவ பாடும்போதே விசுவாசத்தோட சிரிச்ச முகமா என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து பிசாசு சங்காரத்துடன் என்னை காடந்து போய் சங்காரத்துடன் glory என் எல்லையில என் சங்கடம் தீர்ந்து போய் come on என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சங்காரத்துடன் என்னை காடந்து போய் சங்காரத்துடன் பாரவோனு யான் இனி அடிமையில்லா பரமசியோனில் யான் அன்யனல்லா என் சங்கடங்கள் சகலவும் பாடி துதி கொண்டாடு ராகா தலா ராகாவா ஷதா லகாவா ஷதல ரகாதரபா லிகந்தர அந்நிய பாஷையில பாடுங்க ரிபாலதல கரகதலரா ரிபாலதன ஷகதலர கந்தரபா லகாதகலா Orabashela kadinalo rabaladi cantona ragantere oragantere ma rabashere tano ragantanara lagashegele oh ragashegele monago lagatonara lagasere me oh rakadele me orashe tenera lagasere madale amen எல்லா கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா மனோகரமாய் கானான் தேசமே மனோகரமாய் கானான் தேசமே அதே அணி களியாத்தோர் அவகாசமே அதே அணி களியாத்தோர் அவகாசமே என் சங்கடங்கள் எத்தனை வருஷ பாடு 430 வருஷ பாடு 13 வருஷம் பாடு 18 வருஷம் பாடு
12 வருஷம் பாடு, 38 வருஷம் பாடு, கதவு திறந்துச்சு. எத்தனை வருஷம் பாடுகளாக இருந்தாலும் எத்தனை பேர் நம்புறீங்க திறக்க வேண்டியவைகளை கத்தர் திறப்பார். என் வாழ்க்கையில் திறக்க வேண்டிய கதவுகள் திறக்கப்பட போகிற. என்னுடைய கதவு ரொம்ப நாள் மூடி போயிட்டு, திறக்கிறதுக்கு எனக்கு வழி இல்லை, சாவி இல்லை. சில விஷயத்தெல்லாம் தொலைச்சிட்டேன், என் நம்பிக்கையை தொலைச்சிட்டேன், என் விசுவாசத்தை தொலைச்சிட்டேன். கர்த்தருடைய வார்த்தை கூட எனக்கு இப்போ என்னுடைய சிந்தனையில வர்றது இல்லை. அந்த அளவு என் வாழ்க்கை உடைஞ்சு போய் தேவனை விட்டு கூட நான் போயிட்டேன். இன்னைக்கு நம்புறீங்களா? அவரே நீ உனக்கு வாசலாயிருப்பார். இந்த கதவு திறந்துட்டுனா அந்த வாசலுக்குள்ள, இயேசு என்கிற வாசலுக்குள்ள உன்னை பிரவேசிக்க பண்ணுவா. நம்புற பிள்ளைங்க நல்ல கைகளை உயர்த்தி வராமேன்னு சொல்லலாம். என் சங்கடங்கள் சகலவற்றையும். ஆமென். பக்கத்துல பார்த்து கேளுங்க, நம்புறீங்களா? கதவு திறக்கப்படுகிறது. விசுவாசிக்கிறீங்களா? ரொம்ப நாள் என் கதவு மூடப்பட்டுட்டுங்க பிரதர். ஆமென். ரொம்ப நாள் என்ன மூடி வச்சுட்டாங்க. என்னால் ஒன்றும் கூட பண்ண முடியல. ஐ எம் ஹெல்ப்லெஸ். என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு ஆவியான ஒரு பலத்தை நமக்கு தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? சிம்சோனை மூடி வச்சானுங்க. அவன் கதவுடைய கீழேயே பேர்த்துட்டு 2 கதவையும் தூக்கிட்டே போயிட்டான். ஒரு அல்லையில சொல்லக்கூடாதா? என்னங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க சத்தமா. விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமா செய்வார். ஆமென். என் சங்கடங்கள் சகலவற்றையும். ஆமென் சொல்லுங்கப்பா. என் சங்கடங்கள் சகலவற்றையும். ஆமென். இந்த கதவெல்லாம் திறக்கவே முடியாதுங்க. அவ்வளவு செக்யூரிட்டி இருக்குது, அவ்வளவு தடைகள் இருக்கிறது. ஒரு தடை இல்லைங்க, எத்தனையோ தடைகள் இருக்கிறது. இதெல்லாம் தாண்டி எப்படிங்க இந்த விஷயத்தெல்லாம் எங்க வாழ்க்கையில பார்க்க முடியும்? அவ்வளவு தடை இருக்குது, அவ்வளவு போராட்டங்கள் இருக்கிறது. ஒரு ஸ்டெப்பு கூட எங்களால் எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? அந்த தடையை உடைச்சி உன்னை வெளியே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆமென். ஒரு தேவ மனுஷனுடைய சாட்சியை கேட்டேன். யூன், என்ன பேரு? சைனால யூன். அவரை கொண்டு ஜெயிலில் போட்டானுங்களாம். காலெல்லாம் உடைச்சி சுவிசேஷம்லாம் சொல்லக்கூடாது, இயேசுவை பேசக்கூடாதுன்னு போட்டானுங்களாம். அப்போ ஒரு நாள் ஆண்டவர், நீ எழும்பு, நீ வெளியே போன்னு சொன்னார். இவன் சொல்றான், ஆண்டவரே காலை உடைச்சிருக்கானுங்க, எப்படி ஆண்டவர் என்னால் போக முடியும்? உன் காலை இப்போ நீட்டுன்னு சொல்லும்போது நீட்டுறான், கால் சுகமாகிறது. ராமே இப்போ எலும்பு. பார்த்தா எலும்புறான், கதவு தானா திறக்குதான். போலீஸ்காரன் நிற்கிறான், எல்லாம் நிற்கிறானுங்க. அவன் முன்னாலே இவர் போயிடறாரு. ஒவ்வொரு ஸ்டெப்பாக கடந்து கடந்து போயிட்டே இருக்கிறார். மெயின் கேட் வர போயாச்சு. அங்கே வேலை நடந்துக்கிட்டே இருக்கான். அவன் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கான். இவர் அதை வாட்டுக்கு போறாரு. ஒன்றுமே என்ன செய்யலை, தடுக்க முடியல. இவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களான்னு பார்த்து அவங்க வீட்டுக்கு போய் தட்டி இருக்கிறார். அவரை பார்த்த உடனே இப்படி நான் தான் யூன்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்களாம், கர்த்தர் எங்களோடு பேசினார், என் பையனை நான் கொண்டு வருவேன், நீ அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கணும் கர்த்தர் சொன்னார்னு சொல்லி அந்த அம்மா அவங்கள வீட்டுக்குள்ளே சேர்த்து, இவங்க வீட்டுக்குள்ளே சேர்த்த பிறகு அலர்ட் கொடுக்காங்களாம், கைதி தப்பிச்சுட்டானுங்கன்னு. எல்லாருடைய கண்களையும் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, குருடாக்கி போட்டுட்டார். கதவுகளை திறக்க நினைச்சிட்டாருன்னா எத்தனை பேர் நம்புறீங்க? பக்கத்துல பார்த்து, கதவை திறக்க நினைச்சிட்டாருன்னா அது எவ்வளவோ பெரிய அப்பாட்டக்கரா இருந்தாலும் அவன் கண்ணையும் குருடாக்குவார், அவன் ஞானத்தையும் பைத்தியமாக்குவார். திறக்க நினைச்சிட்டாருன்னா அதை ஒரு சனாலும் மாற்ற முடியாது, தடுக்க முடியாது. இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கான கதவுகளை என் ஆண்டவர் திறக்க வேண்டிய ஒரு வேளையா? இந்த ஊழியத்திற்கான கதவுகளை எனக்காக புரிஞ்ச பிள்ளை நல்ல கையை தட்டி. ஆமென். பவுல் சொல்லுவார், எனக்கான அனுகூலமான கதவு. அது இங்கிலீஷ்ல அழகா பெர்ஃபெக்ட்லி டோர்.
சிறப்பான கதவு கர்த்தர் நமக்காக திறப்பாராம். ஒரு அல்லையிலே சொல்லக்கூடாதா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, திறக்க போகிறார், என் கதவு திறக்கப்பட போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நம்புற பிள்ளைங்க மட்டும் கைகளை உயர்த்துங்கப்பா. என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹார தூதன் என்னை கடந்து, சம்ஹார தூதன் என்னை சம்ஹார தூதன் சம்ஹார தூதன் என்னை கடந்து போய். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு வழியில சொல்லக்கூடாதா? கதவை திறக்க நினைச்சிட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் வாழ்க்கையில் இருக்கிற கதவை, ஆமென், கர்த்தர் உன்னுடைய கதவை திறக்க ஆரம்பிச்சுட்டா. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க சில கதவுகள் நமக்கு திறக்கணுமா வேண்டாமா? சொல்லுங்க, சொல்லுங்களேன். வேணும் தானே? இப்படியே இருந்தா போதாது தானே? இப்படி இருந்தா நல்லாவா இருக்கு? இல்ல 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 இல்ல, பெரிய பெரிய கதவுகளை தேவன் நமக்கு பெர்ஃபெக்டான டோர்ஸை என் குடும்பத்தில், ஊழியத்தில், எல்லாவற்றிலும் எனக்கு சிறப்பான கதவுகளை என் ஆண்டவர் திறக்கணும்னு சொல்லி நம்புற பிள்ளைங்க மாத்திரம் உங்க கரங்களை உயர்த்தி, ஆமா ஆண்டவர், இன்னைக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்களுக்கான மகிமையான கதவுகளை என் ஆண்டவர் திறப்பீராக, வானங்கள் திறக்கப்படட்டும். ஆமென். எத்தனை கதவுகளுக்கு தடையாக காவல்களை போட்டாலும் எனக்கு தெரியும், அவர் சொன்னா திறக்க வேண்டியவைகள் திறக்கும் என்று. விசுவாசிக்கிறீங்களா? நம்புற பிள்ளைகள் மாத்திரம் நல்ல கை அசைச்சு ஆமென் சொல்லுங்கப்பா. என் கதவுகள் திறக்கப்படும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படியே கொஞ்சம் அப்படியே டங்ஸ்ல பேசுங்கப்பா. அந்நிய பாஷை பேசுற பிள்ளைங்க அப்படியே அந்நிய பாஷையில பேசுங்க. வாய்களை திறந்து அனலா இருங்க. மால்கா பா தாரா. உங்களை பார்த்தவனே கதவு மூடிடக்கூடாது. உன்னை பார்த்தவனே ஒரு கதவுல 4 கதவு திறக்கணும். அப்படி இருக்கணும். ஸ்பிரிட்ல அனலா இருக்கணும். ஆமென். நல்ல வாயை திறந்து ஆமாண்டவர், இன்றைக்கு என் வாழ்க்கைக்கு கதவுகள் திறக்கப்படுவதாக. நன்மையின் கதவுகள், மகிமையின் கதவுகள், என் வாழ்க்கையில எனக்குன்னு வைத்திருக்கிற எவ்வளவோ நன்மைகள் இருக்குது ஆண்டவரே. ஆனா நான் ஒன்னையும் காணாதபடி வெறுமையா இருக்கிறத போல இருக்கிறேன். இன்னைக்கு அந்த கதவுகள் எல்லாம் என் ஆண்டவர் திறந்து. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை உயர்த்தி வாங்கிக்கோங்க பார்க்கலாம், வாங்கிக்கோங்க பார்க்கலாம். ஆமென், 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 ஆமென். ஓ, ஒருவேளை நம்ம விசுவாசத்துல கூட சோர்ந்து போயிருப்போம். உன் விசுவாச கதவையும் திறப்பார் இன்னைக்கு. உன்ன மாதிரி விசுவாசிக்கிறவனுக்கு இந்த உலகத்துல எவனும் இருக்க மாட்டான். அப்படி விசுவாசிக்கிற ஒரு கதவு, விசுவாச கதவு எனக்கு திறக்கப்படட்டும். ஆமென். ஓ மால்கா பூஷாட்டா. போன வாரம் நம்ம அந்த சிஸ்டர் வரல. ஆக்சுவலி இன்னைக்கு அவங்க போனாட்டி சொன்னாங்க, பாஸ்டர் உங்க இடத்துல 2 முறை நான் ஏசப்பாவை பார்த்தேன். ஆமென். நீங்க வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போது, நீங்க வார்த்தை சொல்லும்போது அவர் சிரிச்ச முகமா நின்னதை நான் பார்த்தேன். நேற்று போன வாரம் அந்த சிஸ்டர் சொன்னாங்க. ஒரு அலையில சொல்லக்கூடாதா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கைகளை உயர்த்தி ஆமாண்டவரே, இன்னும் அந்த கிருபை எங்களுக்கு இறங்கட்டும். வார்த்தைகள் புறப்படும் போது கதவுகளை திறப்பீராக சுவாமி. மால்கா பௌ ஷாட்டா. என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹார தூதன் என்னை கடந்து போ. சம்ஹார தூதன் என்னை கடந்து பாரவோனு யான் இனி அடிமையில்ல. பாரவோனு யான் இனி எல்லா பரமசியோ நில்யானன்யனல்ல. பரமசியோ நில்யானன்யனல்ல. என் சங்கடங்கள் சிரிச்ச முகமா பாடணும். போய் சம்ஹார தூதன் என்னை கடந்து போய் சம்ஹாயினி. விசுவாசிக்கிறீங்களா? என் வீட்டில் இனி வேற எதுவும் இருக்க முடியாது. என் வீட்டில் இனி தேவ தூதர்கள், தேவன் என் ஆண்டவர் தேவ தூதெல்லாம் இருப்பாங்க. என் வீட்டில் அவருடைய பிரசன்னம் தான் இருக்கும். என் வீட்டில் அவர் கிருபை தான் இருக்கும். என் வீட்டில் அவர் மகிமை தான் என்னை சூழ்ந்து இருக்கும். கர்த்தருடைய மகிமை தான் எங்க எல்லைகளை நிரப்பி இருக்கும். வேற எதுவும் இல்லை.
சம்ஹார தூதன் என்னை கடந்து போய். எத்தனை பேர் நம்புறீங்க கதவுகள் திறக்க வேண்டிய வேளை? ஒரு அலையில சொல்லக்கூடாதா? ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. கதவுகள் திறக்கப்படும். ஆமென், ஆமென். ஒருவேளை யோசேப்பை கொண்டு சிறையில போட்டாலும் ஆண்டவர் அதையும் திறக்க வேண்டிய ஒரு வேளையா இருந்தது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை நாட்கள் உன்னை சிறையில அடைக்க வச்சிருந்தாலும், சிறையிருப்புல நீ இருந்தாலும், இன்னைக்கு விசுவாசி, என் ஆண்டவர் சிறையிருப்பை திருப்பி, சிறை கதவுகளை உடைச்சி என்னை வெளியே கொண்டு வந்து ராஜாக்கள் முன்பதாக, பிரபுக்கள் முன்பதாக என்னை அடையாளப்படுத்தி என்னை உட்கார செய்து நித்தமும் ராஜாவின் சமூகத்திலே அப்பம் புசிக்கிறவனாய், நித்தமும் ராஜ சமூகத்தில் அப்பம் புசிக்கிறவனாய் கர்த்தரனை மாற்றுவார். அதற்கு எதிரான எல்லா சிறை கதவுகள், என் தரிசனம் பெருசு, என் ஓட்டம் பெருசு, என் எண்ணங்கள் பெருசு, ஆனா நான் சிறையில அடைக்கப்பட்டு இருக்கிறேன். ஓ, இன்னைக்கு அந்த சிறை கதவுகள் நசரேன் ஆகிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உடைக்கப்படுகிறது. நம்புற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி வாங்கிக்கோங்க. இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுகிறது. இந்த வேளையில் அப்படிப்பட்ட ஒரு கிருபை ஒவ்வொருவர் மேலையும் இறங்கட்டும். நம்புற பிள்ளைங்க வாங்கிக்கோ. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் இனி உன் தரிசனத்தை நீ ஏறிட்டு பார். நிறைய நேரங்கள்ல அந்த சிறையினால, அந்த சிறை இருப்பினால உன் தரிசனத்தை மறந்துட்ட, ஓ காரியங்களை மறந்துட்ட, வாக்குத்தத்தங்கள், தரிசனங்கள் எல்லாம் எங்க போச்சுனே தெரியல. அழைத்த போது, தேவன் அபிஷேகம் பண்ணின போது, ரட்சிக்கப்பட்ட போது, அந்த ஆதி அன்பில் இருந்த போது எவ்வளவு பெரிய தரிசனம், வானத்து நட்சத்திரங்கள், கடற்கரை மணல்கள், இப்படியெல்லாம் பார்த்த விஷன்ஸ், பெரிய பெரிய தரிசனங்களை பார்த்த தரிசனங்கள் இன்னைக்கு அடைக்கப்பட்ட குருவியை போல, ஓ சிறகுடிந்த பறவையை போல கூனி குறுகி போய் இருக்கிற இப்படிப்பட்ட நிலைமைகளை என் ஆண்டவர் மாற்றி, என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காக எழுந்து உனக்கான கதவுகளை திறந்து, ஓ உன்னை முன்னேறி செல்ல அவர் வல்ல ஒரு தேவனாக இருக்கிறார். நம்புற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி come on people. எத்தனை பேருக்கு வேணும் என் வாழ்க்கையில் அந்த கதவு திறக்கப்படணும்? மூடப்பட்ட கதவுகள், பாலடிந்து போன கதவுகள், லாக் எங்க இருக்குன்னே தெரியலங்க, மூடிட்டுங்க, எல்லாமே கரையை அரைச்சு போனது மாதிரி இருக்கு. கதவுகள் திறக்கப்பட வேண்டிய வேலையாய் இருக்க போகிற விசுவாசிக்கிறீங்க? இந்த வருஷம் திறந்து உன்னை ஏற்ற வேண்டிய இடத்துல. ஒரு நாள் யோசேப்ப கதவு அடைச்சுதான் இருந்துச்சு, ஆனா ஆண்டவர் அந்த சிறை கதவை திறந்தார். பார்வோனுக்கு முன்பதாக நிறுத்தினார். அவனுடைய ஆடை மாறியது, அவனுடைய அலங்காரம் மாறியது. எல்லாவற்றிற்கும் மேல பார்வோன் ஏறுகிற ரதத்திலே கர்த்தர் அவனை ஏற்றினார். மால் கா போ, எகிப்து தேசம் எங்கும் சுற்றி பார்க்கிறான். அடைச்சதுனால நீ போக வேண்டிய பிரயாணம் லாக்கா இருக்குதானே. இன்னைக்கு கர்த்தர் திறப்பார். உன்னை யோசேப்பை சுற்றி பார்க்க வைத்தார். தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உன்னையும் என்னையும் அப்படியே ரொம்ப நாட்கள் அந்த அடைப்புகளை மாற்றி, இனி டிராவல் வேற மாதிரி இருக்கும், இனி பிரயாணங்கள் வேற மாதிரி இருக்கும், இனி உன் ஸ்பீடு வேற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீ அப்பம் போயிருந்தா கூட உன் ஸ்பீடு இப்படி இருந்திருக்கா. இனி ரதத்துல உன்னை ஓட பண்ணி, விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி come on come on come on. ஆமென். மால்டா லா சேட்டே லெரேமி காமுனா. நிறைய பேர் சொல்லுவாங்க தானே, இதை எப்படியாவது ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், இதுல இருந்து எங்களால ஜம்ப் ஆக முடியல, அடைச்சிட்டே இருக்கு, லாக் இருந்துட்டே இருக்கு. இன்னைக்கு விசுவாசிங்க, அவர் திறக்க வேண்டிய வேலையா இருக்கிறது. ஆமென். கர்த்தர் திறப்பார்.
அவர் வார்த்தை புறப்பட்டுச்சுன்னா அவருக்கு தெரியும் தானே, என் பிள்ளைகள் வாழ்க்கையில கதவுகள் மூடப்பட்டு தான் இருக்கிறது. ஆசீர்வாதத்தை பார்க்க விரும்புகிறோம், ஆனா பார்க்க முடியல, ஏன்னா கதவு மூடப்பட்டதா இருக்கிறது. நீ விசுவாசிக்கிறீங்களா? அந்த கதவுகளை என் ஆண்டவர் திறக்க வேண்டிய வேளையாய் இருக்க. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்கப்பா. பேதுருவை சிறையில போட்டதுதான். ஆனா வேதம் சொல்லுது, அவர்கள் ஊக்கமாய் சபையார் ஜெபமணி கொண்டு வந்த போது, அந்த 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12:7. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி பாதரட்சையை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் முதலாம் காவலையும், எல்லாம் கவனிங்க, அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து எத்தனை பேர் நம்பர், எத்தனை காவலை சத்துரு போட்டாலும் அதையும் தாண்டி போக பலத்த கிருபைய தேவன் உங்களுக்கு தருகிறார். திறக்க வேண்டியவைகளை கர்த்தர் திறக்கிறார். அடுத்தது வாசிங்கன்னா அழகா சொல்லுவோம், நகரத்திற்கு போகிற இரும்பு கதவுகள் அண்டை வந்த போது எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கமான் கமான் கமான். என்ன கதவா? இரும்பு கதவா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இரும்பு கதவா இருந்தாலும் அது தானாக, ஐயா திறக்கவே முடியாத கதவுகளாக இருந்தாலும் அது தானாக திறக்கும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. அது திறக்கவே முடியாத கதவுகளாக இருந்தாலும் அது தானாய் திறக்கத்தக்கதாய் கர்த்தருடைய கரம் இன்றைக்கு நம்ம மேல இறங்கி வரப்போகிறது. நம்புற பிள்ளைங்க மாத்திரம் என் வாழ்க்கையில இன்னைக்கு திறக்கணும் பிரதர், என் வாழ்க்கையில திறக்கணும்னு சொல்லி நம்புற பிள்ளைங்க மாத்திரம் ஒரு 1/2 நிமிஷம் கைகளை அசைத்து காட்டுங்க பார்க்கலாம். கம் ஆன் பீப்பிள். கர்த்தர் இன்னைக்கு திறக்க வேண்டிய ஒரு வேளையாய் இந்த வேலை இருக்கட்டும். ஆமென் 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 ஆமென். அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுவீங்களா? அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான, இந்த சங்கடங்கள், இந்த பாடுகள், இந்த வேதனைகள், நம்பிக்கை இல்லாத தன்மைகள், சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹாரத்துடன் என்னே கடந்து போ. என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹாரத்துடன் என்னே கடந்து போ. முன்னாள் காவல், 2ஆம் காவல், எத்தனை காவல்ல உங்களை அடைச்சு வச்சால் நீங்க அவிசுவாசிங்க. ஆமே. எத்தனை காவல்ல உங்களை நோரிக்க சத்துரு திட்டம் வச்சாலும், ஆமே, உனக்கு வேண்டாதவனே உன் வாசலை அடைச்சி வச்சிருந்த அவனையே கர்த்தர் திறக்க வைப்பார். ஒரு அல்ல சொல்லக்கூடாதா? ஆமே. உயர்வை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எது எது நமக்கு எதிராக இருக்கிறதோ அதெல்லாம் கர்த்தர் நமக்கு சாதகமாய் மாற்றி தருவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதெல்லாம் எதிராக இருக்கிறதோ. அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்ய வேண்டிய இடத்துல ஒரு கிரியை செய்வார். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன் ஆர்மியில் இருந்தார், இராணுவத்தை. அந்த சாட்சிகள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ இவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவருக்கு கிறிஸ்தவ பேர், ஆனால் இவருக்கு வர லெட்டர்ஸ் எல்லாமே அந்த கிறிஸ்தவ பேர்லேயே வருமா. இதை இவர் அங்கே சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இருப்பார் போல எல்லாருக்கும். அது சிலருக்கு பிடிக்காது. என்ன பண்ணானுங்கன்னா, இவர் லெட்டர் வேற பேரில் வருதுன்னா இதை ஒரு பெரிய ஒரு ஹிந்தி பேசுகிற அந்த ஒரு பெரிய அதிகாரிக்கு இவனை என்ன செய்கிறானுங்க, ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் புகாரை ஒன்று கொடுக்குறான்.
ஏன்னா ஆர்மியில் வந்து பேர் மாற்றங்கள்லாம் இருக்கக்கூடாதான். ஏன்னா உங்களுக்கு தெரியும் தானே, அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கும். ஆர்மியில் ரொம்ப அது சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளியே போயிடக்கூடாது, உளவாளிகளை போல இருந்துடக்கூடாதுங்கிறதுனால அவரையும் விசாரிக்கிறதுக்காக ரெடி பண்ணாங்களாம். இவர் ரொம்ப அப்பாவியான மனுஷனா. ஆனால் இவர் என்ன பண்ணார், நல்லா ஜோம் பண்ணிட்டு அந்நிய பாஷை பேசி நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி உபவாசம் பண்ணிட்டு அந்த பெரிய அதிகாரியை சந்திக்கிறதுக்கு போகிறார். இவருக்கு ஹிந்தி தெரியாதான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஹிந்தி தெரியாது. நான் அபிஷேகத்தில் நிரம்பி போகிறாரு. அவர் பேசுறது வந்து இவருக்கு புரியுது. பட் ஆண்டவர் இவர் அப்படியே, இவருக்கு சுய அறிவு இருக்கு. ஆனால் இவர் நாவை கத்தர் எடுத்து பேச ஆரம்பிச்சாராம் சூப்பர் ஹிந்தியில். ஒரு அலையில சொல்லுங்கப்பா. இவர் பேச 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 அந்த அதிகாரி அப்படியே என்ன பண்ணிட்டாராம், இவருக்கு கீழே வந்துட்டாராம். கீழே மீன்ஸ் என்னன்னா, இவர் பேசுறத கேட்குற அளவுக்கு அவர் இறங்கிட்டாராம். சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதனால தான் வேதம் இப்போ நம்ம அந்த வசனத்தை தான் பார்ப்போம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கொடுத்து இவர் பேசிட்டே இருந்தபோது, இனி அப்படி அப்போ உங்க தெய்வத்தை பற்றி சொல்லுப்பான்னு சொல்லி இயேசுவை பற்றி இவர் சூப்பரான ஒரு காஸ்பலை சூப்பர் ஹிந்தியில் பேசி சொல்லி முடித்த உடனே, இப்படி ஒரு தெய்வம் இருக்கிறாரா மனுஷனை நேசிக்கிறதுக்குன்னு சொல்லி அந்த மனுஷனை அனுப்பி விட்டுட்டார். அவருக்கு எதிராக இருக்கிறவங்க எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க, இவன் முடிஞ்சாண்டா ஒன்று மெமோ கொடுத்துருவானுங்க, இல்லைன்னா ஜெயிலில் போட்டுருவானுங்க, ஏதோ ஒன்று நடக்கும். ஆனால் 2 நாள் கழிச்சு அவருக்கு ஒரு ப்ரொமோஷனை கத்தர் கொடுத்தாராம். கதவை கத்தர் திறந்தார். நீங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு அலையில சொல்லுங்க பாப்போம். ஏன் சொல்றேன்னா, இதை கர்த்தர் அங்க செய்தவர் நமக்கும் செய்வாரா செய்ய மாட்டாரா? சொல்லுங்கள பாப்போமே. எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கான கதவுகள், எனக்கு எதிராக இருந்த அந்த கதவுகளை மூடி எனக்கான நன்மையான கதவுகளை அவர் திறந்தார். ஒரு அலையில சொல்லக்கூடாதா? எல்லாரும் ஆரண்டு போட்டாங்க, என்னடா பண்ணா இவன். ஆமென். தேவன் பெரியவர். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? நமக்கான கதவுகளை கர்த்தர் திறப்பார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஏசாயா 45 எடுத்துக்கொள்ளலாமா? கம் ஆன். வார்த்தைகளை கேட்கும் போதே விசுவாசிங்க, நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். கதவுகள் திறக்கப்படுகிறத பார்ப்பீங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் கைகளை உயர்த்துங்க பாப்போம். கம் ஆன். நல்ல கைகளா சேர்த்து, எஸ், என் கதவுகள் திறக்க வேண்டிய வேலை. ஆமென். சத்துரு மூடின வாழ்க்காவ முத்திர வச்சிருந்தாலும் உன்னை திறக்க உடமான அவர் தானாய் திற. இரும்பு கதவண்டு கண்டே வரும்போது அது தானாய் திறந்தது. இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்களா? இனி தானாய் திறக்கும். எல்லாரும் சொல்லுங்க, தானாய் திறக்கும். ஆமென். என் நன்மைகள் இனி தானா. எல்லாம் சொல்லுங்க, தானாய். ஆமென். நிறைய எப்படி நடந்துச்சுனே தானா நடந்துச்சுங்க. தானா. ஒரு அலையில சொல்லுங்க பாப்போமே. ஆமென். என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹார தூதன் என்னை கடந்து போய், சம்ஹார தூதன் என்னை கடந்து போய், என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய், சம்ஹார தூதன் என்னை சம்ஹார துரகபா ஆசையா, என் சங்கடங்கள் தீர்ந்து போய். கம் ஆன். சங்காரத்துடன் நீங்க மட்டும் சொல்லுங்க பாப்போம். என் சங்கடங்கள் அப்படியா? உண்மையாவா? உண்மையான அப்படி நல்லா தலையாட்டிட்டே பாடணும். சங்கடங்கள் பரமேஸ்வரா. இந்த இது என்ன லாங்குவேஜ்னு தெரியும் தானே? பா மலையெல்லாம் பாடுறீங்கப்பா, வேற லெவல் பாடுறீங்களா? ஆமென். அவ நல்ல சந்தோஷமா பாடலாமா? என் சங்கடங்கள் சகலவும். ஆமென். லல்லல்லா லல்லல்லா. ஆமென். என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய், சம்ஹார தூதன்
தூதன் என்னை கடந்து போய் ஆனந்தமே பரமானந்தமே ஆனந்தமே பரமானந்தமே காணான் ஜீவிதம் ஏனிக்கானந்தமே காணான் ஜீவிதம் ஏனிக்கானந்தமே என் சங்கடங்கள் சகலமும் சங்கார தூதன் என்னே மால்கா கையை தட்டி வாங்க தூதன் என் எல்லையில கடந்து போகட்டும் இன்னைக்கு. ஆமென். அந்த வியாதி, அந்த சாபம், அந்த தரித்திரம் சம்ஹார தூதன் என்னை கடந்து போய் சம்ஹார ரகா தலரபா நல்ல கையை தட்டி சம்ஹார தூதன் என்னை கடந்து போய் கங்கார தூதன் என்னை கடந்து போய் மறுவில் என் தெய்வம் ஏனிக்காதி பாதியே காதி பாதியே தருமன் புது மண்ணா அது மாதியே தரும் அவன் புது மண்ணா அது சொல்லலாமா என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹாரிபா லதா நகதரவா ரீதாலா ஷதலா ரகபதரபா என்னை கடந்து போய் ரிகதலரபா ரிபாலா ஷதலா ரகபா தேவ வல்லமை வெளிப்படட்டும், தேவ அக்கினி வெளிப்படட்டும், எதிராக இருக்கிற வல்லமைகள் விலகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், கதவுகள் திறக்கப்படட்டும், பாலாய் கிடக்கிற காரியங்கள் எல்லாம் மாறட்டும், அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால். சங்கார தூதன் என்னை கடந்து சம்ஹார தூதன் என்னை கடந்து போய் சம்ஹார தூதன் என்னை கடந்து போய் என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹார தூதன் என்னை கடந்து போ. ஆமே, நம்ம இங்க உட்கார்ந்து பாடிட்டு இருப்போம், மாற வேண்டிய இடத்துல மாறும். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம இங்க உட்கார்ந்து இருப்போம், வீட்டில் சில விஷயம் விலகிட்டு இருக்கும். தூதிக்கும் போது ஆவியானவர் பெரியவர், சமீபத்திற்கு மாத்திர அவர் தூரத்துக்கு தேவனாய் இருக்கிறவர். உன் எல்லையில் இருக்கிற பிசாசெல்லாம் அலறி ஓடட்டும். இந்த எல்லையில் இருக்கிற இந்த எல்லைகள் இருக்கிற எல்லா பிசாசின் வல்லமையான அலறட்டும். இப்போ இந்த எல்லை விட்டு ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினால். கதவை அடைச்சி தேவ பிள்ளைகளுடைய ரட்சிப்பை கெடுத்து கொண்டிருக்கிற, மனம் திரும்புதலை கெடுத்து கொண்டிருக்கிற, ஜனங்களை வரவிடாதபடி மூடி வச்சிருக்கிற எல்லா கதவுகள், இருப்பு கோட்டைகளை இன்றைக்கு கர்த்தர் திறப்பாராக இயேசுவின் நாமத்தினால். இன்றைக்கு திறக்கப்படட்டும் சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி வாய்களை திறந்து எஸ் லார்ட், என் நன்மைகள், என் புருஷன், என் மனைவி, என் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டு அவர்களும் இங்க வந்து உம்மை ஆராதிக்கட்டும், அவர்களும் துதிக்கட்டும் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கதவுகள் திறக்கப்படுகிறது. அப்படி வாசிக்கலாமா? ஏசாயா 45 முதலாம் வசனத்திலிருந்து வாசிப்போமா? கமா. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக நல்ல கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. உனக்கு முன்பதாக, எனக்கு முன்பதாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும்படி. நல்ல வாய்களை திறந்த இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணிக்கலாமா? எஸ், தேவ பிள்ளைக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார், இனி வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும்படி. எத்தனை பேர் நம்புறீங்க? கதவுகள் திறக்கப்பட வேண்டிய ஒரு வேளை, இனி வாசல்கள் பூட்டப்படாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தருகிறார். அநேக வாசல்கள் உன் வாழ்க்கையில நன்மைகளை பூட்டி வைத்திருக்கிறதோ, இன்னைக்கு கர்த்தர் உன் வாசல்கள் பூட்டப்படாமல் இருக்கும்படி கதவுகளை, வேதம் அழகா சொல்லுகிறதுப்பா, கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு. எல்லாரும் சொல்லுங்க, என் கதவுகளை. எல்லாம் கை உயர்த்தி சொல்லுங்களேன், நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. ஆமா, ஓ வாயை முதல்ல தர, அப்பதான் கதவு திறக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாயை தர. கர்த்தருடைய சமூகத்துல வீட்டுல மட்டும் ஊழ விடுறிய கத்தி, ஆமாவில்லையே சொல்லுங்களேன்,
சொல்ல மாட்டேங்கிறீங்களா? கரெக்டா இல்லையா? திறக்க வேண்டிய இடத்துல தர. ஆமென். ஒரு ஆள் இல்லையா? சொல்லுங்க சத்தமா. ஆமென். ஆண்டவர் அழகா சொல்ற வார்த்தை பாருங்க, வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கான கதவுகளை. சொல்லுங்கய்யா. வேணுமா வேண்டாமா? திறக்கணுமா வேண்டாமா? பக்கத்துல வேணுமா வேண்டாமா கேளு. வேணும்னா நல்ல கையை உயர்த்து. கதவுகள் இன்னைக்கு திறக்கணுமா ஆண்டவரே? ஆமென். அந்த 20,000, அந்த 30,000, அந்த 40,000, அந்த 5,000 நான் உட்காரக்கூடாது ஆண்டவரே. எனக்கு திறக்கப்படட்டும் நன்மைகள். எஸ், நன்மைகள். எஸ், என் எல்லைகளில் அந்த வெறும் போட்டை பார்த்து இல்ல, என் போட்டு நிரம்பணும். என் போட்டு நிரம்பணும். 5 அப்பம் 2 மீனோட முடிஞ்சிடக்கூடாது ஆண்டவரே. அது கூடைகள், எத்தனை கூடைகள்? 12, 7 நிறைய எடுக்கணும் ஆண்டவரே. எல்லாருக்கும் போகத்தக்கதா, எல்லாரும் சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு கூட திருப்தியா எடுக்கும்படிக்கு எனக்கான கதவுகளை, அற்புதத்தின் கதவுகள். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? எனக்கான கதவுகள். என் வேலையில இன்னும் ஒரு கதவுகள் எனக்காக, அனுகூலமான கதவுகள். கர்த்தர் கொடுத்த ஊழியத்துல அனுகூலமான கதவுகள், கர்த்தர் கொடுத்த பிசினஸ்ல அனுகூலமான கதவுகள். ஓ, எல்லாவற்றையும் இன்னைக்கு கதவுகள் யார் திறந்து வைக்க போறாரா? வாசல்களை நீ பூட்டப்படாதிருக்கும்படி கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு. கர்த்தருடைய ஆவியானவர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஊற்ற நம்புங்க. கர்த்தர் பெரியவர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி எஸ் ஃபாதர். இனி கதவுகள். ஆமென். ரட்சிக்கப்படாம இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஒரு கதவு அடைச்சி வச்சிருக்க அவங்கள நீ விசுவாசிங்க. என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படும்படியான கதவுகள் திறக்கப்படுகிறது. சொல்லுங்க. கர்த்தருடைய அற்புதத்தை, சுகத்தை பார்க்க முடியாதபடி இருக்கிற கதவுகள் இன்றைக்கு திறக்கப்படட்டும். அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எந்தெந்த காரியத்துல எல்லாம் கதவுகள் லாக்கா இருக்குதோ அந்த கதவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்னைக்கு திறந்து வைக்கும்படிக்கு. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்களேன். எனக்கு என்ன தெரியுமா? அது என்ன சொல்லுவீங்க? புதுசா ஒன்று ஓபன் பண்றோம்னா இனாகுரேஷன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கத்த இனாகுரேஷன். ஆமென். அது புது வீடா கூட இருக்கலாம், புது காரா இருக்கலாம். ஆமென். புதிய கம்பெனிஸா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம். கர்த்தர் அதை திறந்து உனக்கு. சூப்பர்ல. மனுஷன் வரல, அவர் வருகிறார் உனக்காக இனாகிரேட் பண்றதுக்கு. நம்ம அரராத் ஹீலிங் சென்டரை இனாகிரேட் பண்ண போகிறார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. விடுதலையோடு தேவனை நாம ஆராதிப்பதற்கு, ஜனங்கள் வந்து சேருவதற்கு, பார்க்கிங் வசதியோட அந்த நமக்கு வாக்கு கொடுத்த அந்த 8 ஏக்கரை இனாகிரேட் இன்னைக்கு பண்ற நான் விசுவாசிக்கிறேன். எல்லாம் கைகளை உயர்த்தி அன்னைக்கு நம்ம பாடுவோம் தானே, என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹார தூதன் என்னே காடன். ஆமென். கதவு நீ பூட்டவே படாது. அப்படிப்பட்ட ஒரு வழிகளை, அப்படிப்பட்ட கதவுகளை தேவன் தம் பிள்ளைகளுக்காக, நமக்காக கோரேசுக்கு முன்பாக எழுதது போல இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன் நமக்காக. ஆமென். அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து அன்னைக்கு அந்த அரராத்துல பாடுவோம். என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹாரத்துதன் என்னை கடந்து போய், என் ஆரத்துதன் என்னை கடந்து போய், என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹாரத்துதன் என்னை கடந்து. லல்லல்லா
என்னை காடன். அப்ப பாடுவோம். பாரவோனு யானி அடிமையல்ல, பாரவோனு யானி அடிமையல்ல, பரமசியோனில் யான் அந்நியனல்ல, பரமசியோனில் யான் அந்நியனல்ல. என் சங்கடங்கள் சகலவும் என்னை காடன். Come on, come on. மாரேயே மதுரமாக்கி தீர்க்கும் அவன், மாரேயே மதுரமாக்கி தீர்க்கும் அவன், பாறையை பிளர்ந்து தாகம் போக்கும் அவன். ஆமென். பாறைகள் எல்லாம் சொல்லலாமா? என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹார தூதன் என்னை காடன், சம்ஹார தூதன் என்னை காடன்னு போய் மாறாயே மாதுரமாக்கி தீர்க்கும் அவன், மாறாயே மாதுரமாக்கி. ஆமென். பாறையை பிளர்ந்து தாகம் போக்கும், நல்ல நல்ல பிளர்ந்து தாகம் போக்கும் அவன். என் சங்கடங்கள் சகலவும் போய் சம்ஹார தூதன் என்னை காடன், சம்ஹார தூதன் என்னை காடன்னு போய் சம்ஹார தூதன் என்னை காடன், சம்ஹார தூதன் என்னை காடன்னு போ. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப சொல்லுவோம் தானே, ஆனந்தமே பரமானந்தமே, அரராத் ஹீலிங் சென்டரில் ஆனந்தமே, அரராத் பிரேயர் ஹவுஸில் ஆனந்த, ஆனந்தமே பரமானந்தமே, ஆனந்தமே பரமானந்தமே, அரராஜப வீட்டில் ஆனந்தமே. Come on. வீட்டில் ஆனந்தமே, ஆனந்தமே பரமானந்தமே, அரராஜப வீட்டில் ஆனந்தமே, அரராஜப வீட்டில் ஆனந்தமே பரமானந்தமே, அரராஜப வீட்டில் ஆனந்தமே. என் சங்கடங்கள் சகலவும் சம்ஹார தூதன் என்னை, சம்ஹார தூதன் என்னை, என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய். எல்லாரும் வாய்களை திறந்து பாடும்போது என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹார தூதன் என்னே என்னே கடந்து போய். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்படிப்பட்ட கதவுகளை வேதம் அழகா சொல்றது, திறந்து வைக்கும் படியெல்லாம் சொல்லுங்க. கதவுகளை ஆண்டவர் கதவுகளை எனக்காக திறந்து வைக்கும்படிக்கு. இன்னைக்கு எதாம் தேதி? இன்னைக்கு ஏப்ரல் 14. இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆவியில இனகிரேட் பண்ணிட்டோம். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல கைகள் அசைச்சு காட்டுங்க வா. ஒரு நாள் அந்த அந்த ஹீலிங் சென்டரில் நம்மளாம் நிற்கும் போது நீங்க சொல்லுவீங்க, என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹார தூதன் என்னே காடன். ஓ என் சங்கடங்கள் சகல ஷாபாலாதரபா. எல்லார் வாய்களை திறந்த ஆவியில் நிரம்பி, அபிஷேகத்தில் நிரம்பி, காடன் அபிஷேகத்தில் நிரம்பி, சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹார தூதன் என்னே காடன். இன்னும் ஆசையா என் சங்கடங்கள் எல்லாம் உங்க தலை மேல கை வச்சு, உங்க தலை மேல கை வச்சு, என் சங்கடங்கள் சகலவும் தூதன் என்னே காடன். ஆமென். சம்ஹார தூதன் என்னே காடன். ஒரு கதலரல ஷடலரக்
என் சங்கடங்கள் சகலவும் தின்னு போய் என்னே கடந்து போய் ஹல்லேலூயா 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 glory hallelujah Shabalada laga badalaraba Rida lada gada lada gadaraba கதவுகள் திறக்கப்படுகிறது கதவுகள் திறக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால் I receive in the mighty name of Jesus hallelujah ripadara rihadala direre shara hallelujah ஆசையா ஆமென் holy நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் உம்மை உயர்த்துகிறோம் ஹல்லேலூயா 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 எல்லாரும் அப்படி தேவ பிரசன்னத்துல நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு இனாகரேஷனை கர்த்தர் செய்கிறார். எதிலெல்லாம் உனக்கு அவர் வந்து நீ கேட்டிருப்பா தானே, ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க அதிலெல்லாம் இன்னைக்கு இனாகரேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. திறந்து வைக்கிறார் உனக்கான வாழ்க்கை வழிகளை, வாசல்களை, நன்மைகளை, அற்புதங்களை அவர் திறந்து வைக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி வாங்கிக்கோ. சில நினைச்சிருப்பாங்களா இனி இதெல்லாம் திறக்கவே முடியாது, அதிலெல்லாம் திறப்பு நடக்குது. திறப்பு விழா இன்னைக்கு நடக்கு. இன்னைக்கு நமக்கு திறப்பு விழா. எல்லார் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹோலி ஹோலி. வானம் பூமி ஒளிந்து போனால் உன் வார்த்தை என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் பிழைப்பா. ஹல்லேலூயா. Shandalara kamada. Amen.
ஆமென். வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும். ஆமென். சூப்பர்ல நம்ம ஆண்டவர். எத்தனை பேர் சொல்லி நம்ம ஆண்டவர் ரொம்ப சூப்பர். ருசி பார்க்கிறவங்களாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்தில் பொங்கிரணும் இதெல்லாம். ஆமென். என் வாழ்க்கையில் இன்னைக்கு அவர் எப்படிப்பட்ட காரியத்தை திறந்து வைக்க போறார். ஆமென். ரிபனை கட் பண்ணிட்டார். விசுவாசிக்கிறீங்களா? சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆமென். தடையா இருந்ததெல்லாம் கட் பண்ணிட்டார். போராடி கொண்டிருந்ததெல்லாம் கட் பண்றார். விசுவாசிக்கிறீங்களா? 430 வருஷம் கழிச்சு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இனாகிரேஷன் நடத்தினார். எங்க நடத்தினார் தெரியுமா? செங்கடல் நடத்தினார் இனாகிரேஷன். என்னங்க புரியாத மாதிரி பாக்குறீங்க? ஆமாம் இல்லையா? ஆமாம் இல்லையா? ஆமென். அவருக்கு வந்து ரிபன் இல்ல, அவருக்கு செங்கடலே ரிபனா இருக்கு. அவன் சூப்பர்ல இப்படி கேட்டிருக்கே மாட்டான் தானே இது வரைக்கும். அவன் இஸ்ரவேல் சூப்பரா இருப்பாரு. 430 வருஷம் வெளியே கொண்டு வந்தார். ஆமென். எல்லாம் அப்படி படையா நிக்கிறாங்க. சும்மா கூட்டு போயிருந்தா கூட பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது. சின்ன ரிபனை வெட்டல, பெரிய ரிபனா வெட்டுறார். செங்கடல்ங்கிற ரிபனை வெட்டி அதான் வேதம் சொல்லுது. வெட்டின உடனே அது அப்படியே ரெண்டா பிளந்து நிக்குதான். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஆமென். ஆமென். அப்ப தேவ பிள்ளைகளுக்கு வழியை திறந்து என் பிள்ளைகளை உள்ள விட்டுட்டார். வாசலுக்குள்ள விட்டுட்டார். இதுலதான் இவனும் கொஞ்சம் ஆசைப்பட்டானுங்க. யாரு? பார்வோன் கூட உள்ள ரதங்களும் கொஞ்சம் ஆசைப்பட்டானுங்க. என்ன பண்ணாரு? உள்ள வரவிட்டு கவுத்திட்டார். டே, இது ஏன் பிள்ளைகளுக்கு தான்டா, உனக்கு இல்லடா. புரிஞ்ச பிள்ளைங்க நல்லா நல்லா கையை தட்டி, உன் நன்மை உனக்கு தானே தவிர அந்நியனுக்கு அல்ல. உன் ஆசீர்வாதம் உனக்கு தானே தவிர இன்னொருத்தனுக்கு அல்ல. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா கையை தட்டி ஆவியில் நிரம்பி பிசாசுக்கு வெட்கத்தை உடுத்தும்படியா அபிஷேகத்தில் நிரம்பி come on. விசுவாசிக்கிறீங்களா? எப்படி வெளிப்பாடு வருது பாத்தீங்களா? எல்லாம் கூட்டம் கூட்டமா கொண்டு வந்துட்டு செங்கடலை வச்சு இனாகிரேஷன் பண்றாரு. அப்ப அவர் இனாகிரேட் பண்றதுக்கு எவ்வளவு பெருசு தேவைப்படுது பா. சூப்பரியா நம்ம ஆண்டவர். அப்ப சொல்றாரு மோசேயை பார்த்து, கையை உயர்த்துடா, நான் உன் கூட. அதனாலதான் அடுத்த வசனம் பாருங்க. அவன் உன்னை பார்த்து அவன் வலது கையை பிடித்து வாய். எங்கையோட எதை கனெக்ட் பண்றாரு பாரு இந்த வசனம். சூப்பர் இல்ல நம்ம ஆண்டவர். யோசிக்க கூட செய்யல நானும் இதை. வாசிமா. அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு எனக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய். புரிஞ்ச பிள்ளைகள் நல்ல கை தட்டி ஒரு ஆமென். நான் உனக்கு முன்னே போய், நான் உனக்கு முன்னே போய். ஆமென். நீ கையை உன் கொய்ய பிடிச்சிருக்கண்டா, நீ கையை நீட்டுறா, நான் முன்ன போறேன். ஆமென். நான் முன்ன போறேன். செங்கல் அப்படியே பழக்கொண்டா. புரிஞ்ச பிள்ளைகள் ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென். ஆமென். செங்கடல் பழக்கொண்டா. நான் உனக்கு முன்னே போய் கோணலா இருக்கிறத நான் செவ்வையாக்குகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போமே. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இனாகிரேஷன் வேற லெவல்ல இருக்க போகுதுன்னு சொல்லுங்கப்பா. நீ நினைக்கிறபடிலாம் செய்யிருக்கா? விசுவாசி. ஏன்னா தேவன் சொல்றாருப்பா, உன் வலது கையை பிடித்து உனக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி வாசி வாசி வாசிங்க. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நான். அதுல அவர் பயங்கரமான தேவன்.
நான் என்று நீ அறியணும்படிக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போமே. என் வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு தான் பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? நான் என்று அவரை நீ அறியும்படிக்கு, என் தேவன் பெரியவர் இன்னும் நீ அறிந்து கொள்ளும்படியாய். அழகா சொல், நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைச்சி இரும்பு தாழ்பாள்களை ஐயா ஐயா புரிஞ்சவங்க நல்ல கை தட்டியா. வெண்கல கதவை உடைப்பாரா, இரும்பு தாழ்பாள்களை முறித்து, எல்லாம் சொல்லுங்க முறித்து, சத்துருக்களின் எலும்புகள் எல்லாம் முறித்து போடுவார். நல்ல கை தட்டி வாங்கிக்க. உனக்கு எதிராக எழும்புகிற அந்த அம்புகளை முறித்து போடுவார். உனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்களை முறித்து போடுவார். உனக்கு எதிராக எழும்புகிற எல்லா வல்லமைகளையும் கர்த்தர் முறித்து வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோ. ஆவியில பிரசங்கிக்கும் போது விசுவாசத்தோடு வாங்கிக்க. எதெல்லாம் இன்னைக்கு முறிக்கணுமோ, உனக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிற ஆவிகளை முறித்து, come on people, உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா பொல்லாத வல்லமைகளை முறித்து மால் சாந்தலரபா. ஆமென். சிறையிலே வச்சு உன்னை முறிக்கணும்னு சத்துரு நினைச்சான். அந்த லாக்க வச்சு உன்னை அடைச்சு வச்சு முறிச்சலாம் நினைச்சான். இன்னைக்கு அதையே கர்த்தர் முறித்து போடுகிறாரா. அந்த இரும்பு ஆண்டவருக்கு அவ்வளவு கோபம் இருக்குது. எத்தனை பேருக்கு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவருக்கு கோபம் இருக்குயா. உடைச்சாலே போதும், அதையா முறிக்கணும் சொல்லுங்க பாப்போம். இதை தாண்டா என் பிள்ளைய பயமுறுத்திட்டு இருந்துச்சு, இதுதானடா என் பிள்ளைய களங்கப்படுத்திட்டு இருந்துச்சு, இதுதானே என் பிள்ளைய சந்தோஷத்தை கெடுத்துட்டு இருந்துச்சு, இதுதானே என் பிள்ளைகள் வாழ்க்கையில அந்த மகிழ்ச்சியை இழந்து போக பண்ணி கொண்டிருந்தது. அதையெல்லாம் முறித்து வாங்கிக்க வாங்கிக்க, கையை தட்டி வாங்கிக்கோ. அந்த இரும்பு தாழ்பாள்கள் நீ பார்க்கும் போதெல்லாம், சில விஷயத்தை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு உன் இருதயத்தில் ஒரு கலக்கம் வரும்பா. சில விஷயத்தை கேட்கும் போது உன் மனசுல ஒரு பாரம் வரும்பா. சில விஷயத்தை பார்த்த உடனே நல்லா இருந்த நீ திடீர்னு டவுன் ஆகுறப்பா, சோர்ந்து போகிறப்பா. எழும்பி வெளியே போக நினைக்கும் போது சில வேளைகள் இந்த மாதிரி காரியங்கள் வரும்போது அப்படியே படுத்துறப்பா, கோழி குஞ்சு மாதிரி சுருன்றப்பா. அந்த இரும்பு தாழ்பாள்கள் எல்லாம் ஆண்டவர் முறித்து சூப்பர் நேச்சுரலா வாழ கத்த நம்மை பலப்படுத்துவார். நம்ம ஊழியத்தில் நம்மளாம் அதை அனுபவிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஆமென். நம்ம அழகா பாடணும் தானே. எத்தீங்கும் என்னை அணுகாமல் அத்துமாவை காக்கும் என் தேவன், எத்தீங்கும் என்னை அணுகாமல் அத்துமாவை காக்கும் என் தேவன், தீங்கும் என்னை லல்லாலய தீ போக்காயும் பாரத்தாயும் பாத்திரமாக காப்பாரே இது முதலா. போக்காயும் பாரத்தாயும் பாத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரான் என் கண்களையே, எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரான் என் கண்களை ஏறெடுப்பே. தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமா பாடலாமா? நல்ல கைதட்டி சிரிச்ச முகமா. தீங்கும் என்னை தீங்கும் என்னை அணுகாமல் ஆமென். தீங்கும் என்னை தீங்கும் என்னை அணுகாமல் தீங்கும் என்னை. கைகளை தட்டி நல்ல சந்தோஷமா போக்காயும் பாரத்தாயும் பார்த்து
பாத்திரமாக காப்பாரே இது முதலா. பொக்காயும் பாரத்தாயும் பாத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறடு. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களையே. மலைகள் பயந்தாகன்றிடினும் நிலைமா புவி அகன்றிடினும் நாகா மலைகள் பய ரபா ரபலபா மலைகள் ஆமென். இன்னும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் மாறுதல் எனக்கு அவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வம் என் கண்களை ஏறடு. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்கள். ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். நல்லா இருக்குல்ல? சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்துல சந்தோஷப்படுறீங்க? வா, என் ஆண்டவர் நல்லவர். ஆமென். மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களையே. மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலைமார் புவி அகன்றிடினும். கமோன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நாமே நிலைமார் புவி அகன்றிடினும். மலைகள் புவி அகன்றிடினும் மலைகள் பயந்தகன்றிடினும் திடினும். மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் என் கண்களை. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்கள். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்குமன். எல்லாரும் பாடலாமா? தீங்கும் ஆத்துமாவை ஆமென் ஆமென். தீங்கும் காக்குமன் தேவன் நகாய. தீங்கும் ஆத்துமாவை ஆய தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமா ஆமென். பொக்காயும் மரத்தாயும் பாத்திரமாக காப்பாரே இது முதல். பொக்காயும் பாத்திரமாக இது முதல். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா
என் கண்களை ஆமென். அன்று சொல்றார், நீ கையை உயர்த்து, நான் உனக்கு முன்னே போவேன். நீ எனக்கு நன்றி செலுத்திட்டே இருமவனே. ஆமென். மோசையை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீ கையை உயர்த்து, நான் இனகிரேஷன் நான் பண்றேன். நான் கோணலானத தடையானத உடைச்சு நான் போறேன். நீ எல்லாம் எனக்கு பின்னதான் வாங்கடா. ஆமென். நான் உனக்கு முன்னே போவேன், கோணலானவைகளை செவையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைச்சு இரும்பு தாழ்பாள்களை முறித்து இருப்பு தாழ்பாள்களை. ஆமென். அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் பார்த்திருக்கீங்களா? மிந்தி பழைய மிந்திலாம் வந்து நம்ம ஊர் சைட்லலாம் அந்த வீட்டிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி எங்கள் வீட்டிலலாம் அந்த கொண்டி இருக்கும். அது அப்படி அந்த கொண்டியே எப்படி போடுவாங்க, இப்படி போடுவாங்க, இப்படி போடுவாங்க. வீட்டுக்குள்ளேயே அந்த கதவே ஒரு பெரிய கதவாக இருக்கும், அவ்வளோ தடி கதவாக இருக்கும். அந்த சாத்திட்டு அந்த கொடியை போட்டுருவாங்க. சிலவங்க வந்து இந்த சென்டராக கொண்டு போடுவாங்க, மத்தியாக அந்த இரும்பை கொண்டு வந்து அப்படி போடுவாங்க, இரும்பு தாப்பால். அதை வளைக்க முடியாது, ஏன்னா அது அவ்வளோ கடினமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறேன், என் பிள்ளைகளுக்காக அந்த இரும்பு தாழ்பாள்களை நான் முறித்து, ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? வளையாதவைகள் மாறாதவைகள் மாறும், வளையும், முறிந்து போகும். சொல்லுங்க ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்தில் கை பிடிச்சிக்கோங்க பார்க்கலாம். முறிக்க வேண்டியதெல்லாம் கர்த்தர் நீங்க முறிக்க போற. சிலதுகள்லாம் ரொம்ப நிமித்துக்கிட்டு அலைது பார், அதெல்லாம் முறித்து போடுவார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களை பார்த்து சில அப்படி தலையை துளுக்கிட்டு அலைவான் பார், முறிச்சு போடுவார். நம்புறீங்களா? சொல்லுங்க. சில உங்களை பார்த்து அப்படி நெஞ்ச இப்படி நடக்காம பாரு, எல்லாம் ஆமாம் இல்லையா? சொல்லுங்களேன். அது வரைக்கும் இப்படி தான் போயிருப்பான், கூனிக்கு குறிக்கிற மாதிரி, கூனி பைய மாதிரி தான் போயிருப்பான். நீ வரான்னு தெரிஞ்சவனே இப்படி நடப்பான் பார், அதெல்லாம் முறித்து போடுவார். அந்த ஆணவம், அந்த அகங்காரம், அந்த பெருமை, அந்த எகத்தாளம், அது எல்லாவற்றையும் கர்த்தர் முறித்து, அந்த இரும்பு தாழ்பால முறித்து. ஆமென். உனக்கு யாருமே இல்லை நினைச்சிட்டு பார்க்கறான் பார். சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஆமா இல்லையா? சொல்லுங்கப்பா. இது எங்க இடம்பா, இது எங்க ஏரியான்னு நினைச்சு பார்க்கறான் பார். அந்த இரும்பு தாழ்பால முறித்து போடுவார். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இரும்பு தாழ்பால்கள் எல்லாம் முறித்து. ஆமென். விசுவாசி இன்னைக்கு மொத்தமா செய்ய போற. சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு சிரிச்ச முகம் ஆமென் சொல்லுங்கப்பா. விசுவாசிங்க. ஆண்டவரே, ஒருவேளை நம்ம இங்க நல்லா இருக்கும், சில விஷயங்கள் என் வாழ்க்கையில முறிக்கணும், என் குடும்பத்தில் முறிக்க வேண்டியது இருக்கு. ஆண்டவரே, நீ கர்த்தர் அதை முறித்து. அடுத்தது சொல்றார், கதவை உடைச்சி திறந்து இனாகிரேட் பண்ணி இரும்பு தாழ்பால்கள்லாம் முறித்து. அடுத்து சொல்றாரு, அவசிக்கலாம். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் உனக்கு. விசுவாசிக்கிறீங்களா? சும்மா அனுப்புற தேவனா நமக்கு இல்ல. அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. எல்லாம் முறிச்சு வச்சு உன்னை ஃப்ரீ ஆக்கிட்டு தான். இனி ஒன்றும் இல்லடா, இனி உனக்கு அந்த காலத்தில் பொக்கிஷம் உனக்கு தான், ஒளிப்பிடல்கள புதையல் உனக்கு தான். பக்கத்தில் கைப்பிடிச்சவங்க எல்லாம் உனக்கு தான். இனாகிரேஷனுக்கு வர்ற ஆசீர்வாதத்தை பார்த்தீங்களா? ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆமென்.
நம்ம இனகிரேஷனுக்கு வெறும் கிளாக்கு வசன போர்டெலாம் வராது. புதையலும் பொக்கிஷமும் பொண்ணு வெள்ளியும் வரும். போங்கய்யா அல்ல சொல்லுங்கப்பா. அவன் ஆனால் எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாத்தையும் முறிச்சு போட்டு இப்போ என் பிள்ளைக்கு நான் கொடுக்குறேன், கதவை திறந்துட்டாருன்னா இப்போ எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லு, விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்தில் பாசம், கதவு திறந்துட்டார். இனி உன் கண்கள் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையலையும் அந்தகார பொக்கிஷங்களையும், ஆமென், ஒளிப்படத்தில் புதையல்களையும் தேவன் நமக்கு தருவார். ஆமென் சொல்றவங்க அவங்க தலைமையில கை வச்சு சொல்லுங்க, I receive it. ஆமென். we receive in the mighty name of Jesus. எல்லாம் அப்படி கொஞ்சம் நான் ஜோம் பண்ணுங்க. அப்படியே வார்த்தை புறப்படும் போது, ஆண்டவர் எனக்கு இது வேணும் ஆண்டவரே, ஒரு அள்ளியில சொல்லுங்கப்பா, எனக்கு வேணும் சுவாமி, எனக்கு தருகிறீர். Yes Father. நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர வேறு தேவன். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கதவு திறக்கிறார் ஆண்டவர் எனக்காக, வானத்தை எனக்காக திறக்கிறார், அந்தகாரத்தின் பொக்கிஷங்களை எனக்காக திறக்கிறார். என்னை அடைச்சி வச்ச இரும்பு கதவுகள் தானாய் திறக்கிறது. ஒளிப்படத்தில் இருக்க புதையல்கள் எல்லாம் எனக்கு திறக்கிறார். என் ஆசையோடு இருக்கிற பிள்ளைங்க, நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்க கரங்களை உயர்த்தி நன்றிகளை செலுத்துவோமா? நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. எல்லோரும் கரங்களை உயர்த்தி இயேசுவுக்கு மகிமை, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்ட வேளையில் இன்னைக்கு எனக்கான கதவுகள், அந்த நன்மையின் கதவுகள் எனக்காக திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு ஆசை, ஆண்டவரை என் வாழ்க்கையில் இன்னைக்கு திறக்கிறத நான் பார்க்கட்டும். எஸ், ரொம்ப நாள் மூடப்பட்டதை போல என் வாழ்க்கை இருந்துட்டு ஆண்டவரே, ஆனால் இன்னையிலிருந்து என் கதவு திறந்திருக்கிறது. ஒருவனும் தடை பண்ணுகிறவன் ஒருவனும் இல்லை. எதுவும் இனி என்னை தடை பண்ண முடியாது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போமா? உள்ளத்தின் ஆழத்தில் ஞானம் என்கிற கதவு இன்னைக்கு உனக்காக திறக்கப்படட்டும். இனி எல்லாத்துலேயும் பலவீனமான இருக்கக்கூடாது. யோசேப்புலாம் ஒரு எபிரேயன், ஆனால் அவன் எகிப்தியர்களோட உட்கார்ந்து சரிக்கு எகிப்தியர்கள் எபிரேயர்கள் அவ்வளோ அற்பமாய் பார்ப்பார்கள். நல்லா தெரிஞ்சுக்கோம். ஏன்னா அவர்கள் யாருன்னா ஆடுகளை மேய்க்கிறவர்கள், அவ்வளோ கேவலமாய் பார்ப்பார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த கதவை திறந்தார். பார்வோனுக்கு ஈக்குவலா கர்த்தர் யோசேப்பை உட்கார வச்சு மகிமையாய் உயர்த்தினார். எத்தனை பேர் நம்புறீங்க என்னையும் கர்த்தர் உயர்த்துவார்? அவங்க மாத்திரம் 2 கரங்களை உயர்த்தி, ஆமாண்டவரே நன்றி செலுத்துங்க. அப்பா என்னையும் கொஞ்சம் தூக்கிடுங்கப்பா. சொல்லுங்க, எதுக்கு கை உயர்த்த சொல்றோம் தெரியுமா? என்னையும் கொஞ்சம் தூக்குங்கப்பா. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவர் பூவில் எந்தன் வாழ்க்கையது, நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக. சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கிந்தே. சம்பூரண அழகுள் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கிந்தே. பூரண அழகுள்ளவர் பூவில் எந்தன்
வாழ்க்கையதில் நீரை போ வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை. லோக சுக மேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தார், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். லோக சுக மேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், அழகுள்ளவரே பூவில் எந்த வாழ்க்கைய நீரை போதும் வேறே வேண்டாம் எந்த நல்ல இயேசு. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஓ, எல்லாருமா எப்படி வாய்களை திறந்து இன்னைக்கு கதவுகள் திறக்கப்படணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? என் வாழ்க்கையில் இருக்கிற அந்த இரும்பு கதவுகள் எனக்கு திறக்கப்படட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்புற பிள்ளைங்க, ஆவியில் இருக்கிற பிள்ளைங்க, அபிஷேக நிரமண பிள்ளைங்க எல்லாரும் அப்படியே அக்னி பாஷைகளை பேசுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஆராதனையில் நம்முடைய வாழ்க்கையில் கதவுகளை திறக்கிற சுவிசேஷத்தை சொல்லும்படிக்கு, கர்த்தருடைய ஊழியத்தை நாம் நிறைவேற்றும்படிக்கெல்லாம் இன்னைக்கு வழிகளும் வாசல்களையும் கர்த்தர் திறக்கிற, குடும்பங்களிலே நன்மைகளை அடுத்த ஒரு நிலைமைக்கு போகத்தக்கதான் நன்மைகளை உண்டாக்கும்படி கதவுகளை இன்னைக்கு கர்த்தர் திறக்கிற. எல்லாரும் வாய்களை திறந்த, அப்பா இன்றைக்கு உமக்கு நன்றி அப்பா, எங்கள் கதவுகள் எல்லாம் இன்னைக்கு திறக்கப்படுவதாக திறக்கப்படுவதாக. எல்லாரும் சொல்லலாமா? கமான் கமான் கமான். என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹாரத்தூதன் என்னை கடந்து போய், என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹாரத்தூதன் என்னை கடந்து போய், பாரவோனு யானே நீ அடிமையல்ல, பரமசியோனில் யான் அந்நியனல்ல, என் சங்கடங்கள் சகலம் தீர்ந்து போய் சம்ஹாரத்தூதன் என்னை கடந்து, சங்காதத்தூதன் என்னை மாறாயே மாதுரமாக்கி தீர்க்குமவர், தீக்குமவன் பாராய் பிளர்னு தாகம் போக்குமவன், சகலவும் தீர்ந்து போய் சம்ஹாரத்துதன் என்னே கடந்து போய். அப்படியே கரங்களை உயர்த்துவோமா? தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ முறைகள் உங்கள் பிள்ளைகள் திறந்த வாசல் எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் அநேக அடைக்கப்பட்ட வழிகளும் கதவுகளும் ஆண்டவரே. ஆனால் இன்னைக்கு இந்த வார்த்தையை நாங்கள் பேசும்போது கர்த்தர் எல்லா அடைக்கப்பட்ட கதவுகளையும் நீர் திறந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் இருந்த இரும்பு கோட்டைகள், அந்த இருப்பு காலவாய்கள் ஆண்டவரை எல்லாம் திறந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதத்தை நீ காணட்டும். பிஸ்னஸில் எதிர்பார்க்கிற வழிகள், இன்னும் அநேக திறந்த வழிகள், வாசல்கள், நாங்கள் ஆச்சரியப்பட்டு எங்கள் கண்கள் பூரிக்கிற வகையில் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் ஊற்றுவீராக. அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் காணும்படி செய்வீராக. நன்மைகளினால் நிரப்புவீராக. ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தால் நிரப்புவீராக. இந்த எல்லை எங்கிலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். இந்த ஆராதனைக்கு விரோதமாய் செயல்படுகிற, இந்த ஊழியங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா விதமான சபிக்கப்பட்ட வல்லமைகளை இயேசுவின் நாமத்தை நிர்மூலம் பண்ணி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண பண்ணுவீராக, பலப்படுத்துவீராக. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.